நான் இப்போ செய்து காமிக்க போகிறது பாதாம் பால் போலி. அதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 1 கப், சர்க்கரை 1 கப், பால் 1 கப், பாதாம் பருப்பு, வெண்ணெய், பிஸ்தா பருப்பு, லெமன் கலர், ஏலப்பொடி, உப்பு, செர்ரி பழம், குங்குமப்பூ, தேவையான அளவு எண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வெண்ணெய், சிறிது கொஞ்சம் துளி உப்பு, கொஞ்சம் லெமன் கலர் எல்லாம் போட்டு பிசையணும். பிசைஞ்சு மைதாவையும் அதில் போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் பிசைஞ்சிக்கணும். கெட்டியாக பூரி மாவு பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கணும். உப்பு 1 சிட்டிகை, லெமன் கலர் 1 சிட்டிகை, வெண்ணெய் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கணும். மைதா போட்டு நல்லா கலக்கணும். இந்த கலந்த மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணும். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போது அதுக்கு உள்ளே பூரணை வைக்கிறதுக்கு பாதாம் பருப்பு ஊற வச்சு அதில் கொஞ்சம் சர்க்கரை, ஏலக்காய் தூள் போட்டு கலந்து தூள் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது பிசைஞ்சு வச்சுருக்க மாவை கொஞ்சம் எடுத்து இல்லை 2 பூரி திரட்டி வச்சுக்கணும். ஒரு பூரி திரட்டி வச்சுட்டு இன்னொரு பூரி அதே மாதிரி திரட்டிக்கணும். ரெண்டு பூரி திரட்டி வச்சுக்கணும். இப்போது பூரி தேய்ச்சி வச்சாச்சு. அதுக்குள்ளே எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே பூரணை வச்சு போலி திரட்டி வச்சுக்கலாம். இது மேலே இந்த இன்னொரு பூரியும் போட்டு அதை இன்னும் கொஞ்சம் மேலே லேசாக தேய்க்கணும். தேய்ச்சி அதை அப்படியே மேலே சுருட்டி விட்டு மடித்து எண்ணெயில் பொரிச்செடுக்கும். கொஞ்சம் செவந்ததும் திருப்பி போட்டு 2 பக்கமும் கொஞ்சம் லேசாக செவந்தோடனே எடுத்துடணும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. நல்லா எண்ணெய் வடியட்டோன்னு எடுத்து தட்டில் வச்சு அடுத்தது இப்போ இது மேலே வந்து அந்த பாதாம் பால் ஊற்றுறதுக்கு அரைச்சி வச்சுருக்க இந்த பாதாம் பிஸ்தா விழுத இதில் பவுலில் போட்டு பால் ஊற்றி அதில் கலக்கணும். இதில் சர்க்கரை தேவையான அளவு சர்க்கரை போட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டு மேலே கொஞ்சம் குங்குமப்பூ 1 சிட்டிகை குங்குமப்பூ நல்லா சேர்த்து நல்லா கலக்கணும். கலந்து வச்சுருக்கிற இந்த பாதாம் பாலை இந்த போலி மேலே ஊற்றி
கொஞ்சம் லேசாக ஊறினவுடனே சாப்பிடலாம். இப்போ பாதாம் பால் போலி ரெடி. பாதாம் பால் போலி செய்ய தேவையான பொருட்கள்: பால் 300 மில்லிலிட்டர், மைதா மாவு அரை கப், சர்க்கரை 1 கப், வெண்ணெய் அரை கப், பிஸ்தா பருப்பு 50 கிராம், பாதாம் பருப்பு 50 கிராம், செர்ரி பழம் 10, ஏலப்பொடி 1 தேக்கரண்டி, கலர் பவுடர் தேவையான அளவு, குங்குமப்பூ 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பாதாம் பால் போலி செய்முறை: சிறிதளவு உப்பு, கலர் பவுடர், வெண்ணெய், மூன்றையும் சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு மைதா மாவு சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு கெட்டியாக பிசைந்து கொள்ளவும். பிசைந்த மாவை உருண்டைகளாக உருட்டி சப்பாத்தி கல்லில் தேய்த்து தனியே வைக்கவும். பாதாம் பருப்பை தோல் நீக்கி சர்க்கரையுடன் சேர்த்து அரைத்துக் கொள்ளவும். பிறகு தயார் செய்து வைத்துள்ள ஒரு போலி மேல் வைத்து மற்றொரு போலியால் மூடி ஓரங்களை லேசாக சுருட்டியவாறு மூடி காய்ந்த எண்ணெயில் போட்டு பொரித்தெடுக்கவும். பிறகு காய்ச்சிய பாலில் பிஸ்தா பருப்பு விழுது, சர்க்கரை, ஏலப்பொடி, குங்குமப்பூ ஆகியவற்றை சேர்த்து கலந்து பொரித்து வைத்துள்ள போலியுடன் சேர்த்து செர்ரி பழங்கள் வைத்து அலங்கரித்து பரிமாறவும். பாதாம் பால் போலி தயார்.